ஹாய் வணக்கம் விவர்ஸ். இன்று பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள், பன் தோசை செய்ய போகிறேன். பன் தோசைக்கு 2 டம்ளர் பச்சரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா 4-5 வாட்டி தண்ணியை ஊற்றி நல்லா அலசி வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி 5 மணி நேரம் ஊற விடுங்க. ஊறினதுக்கப்புறம் அரைக்கணும் பன் தோசை. இந்த பன் தோசைடைய ரெசிபியை என்னோடய சேனலில் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த பச்சரிசி வெந்தயம் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி ஒரு 10 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இதோட 1 கப்பு அவுள், 1 முடி தேங்காய் துருவி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். 5 மணி நேரம் இந்த அரிசி ஊறிட்டு இப்போ 1 கப்பு அவுள் எடுத்து இதில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அரிசி வெந்தயம் ஊற வச்சோம்ல, அதில் வந்து ஊற வச்சுக்கணும் ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ தேங்காய் முடியை மிக்சியில் போட்டுக்கணும். இப்போ இந்த அரிசி அவளையும் மிக்சியில் போட்டு அரைக்கணும். நல்லா நைஸாக ஒரு சுட்டு அரைச்சிக்கணும். இதை பெரிய எண்ணத்தை கூட மாற்றிக்கலாம். உப்பு போட்டு நான் பெரிய எண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். இது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பை போட்டு கையாலேயே நல்லா பெசரிடணும். அதாவது நைஸாக, ரொம்ப நைஸாக இல்லாமையும் கொஞ்சம் கொரகரப்பாக இல்லாமையும் அரைக்கணும். நைட்டு 10:30 மணிக்கு அரைச்சிருக்கேன். இப்போ காலம்பரை 7 மணி 8 மணிக்கு இந்த தோசையை ஊற்றலாம். காலம்பரை பார்த்து ஒரு 10 மணி நேரம் புளிக்கணும். புளிச்சாதான் செம சாஃப்டாக இருக்கும் பன் தோசைக்கு. தட்டை போட்டு மூடி வச்சிருவோம். வெங்காய பன் தோசைக்கு 3 காஞ்ச மிளகாய், 3 பெரிய வெங்காயம், எண்ணெய் விட்டு வதக்கி ஒரு தக்காளி விட்டு வதக்கி பன் தோசைக்கு சட்னி அரைச்சிக்கணும். காலம்பரி மணி 7:15 பன் தோசை. இங்கே மாவு எப்படி இருக்குது, இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கணும். இதில் கொஞ்சோண்டு சோடாப்பு போட்டுக்கணும். தோசை பதத்துக்கு வச்சுக்கணும் மாவை. சமையல் சோடாப்பு போட்டுக்கணும். பன் தோசைக்கு ஒரு தாளிப்பு கரண்டில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கடுகு 1 ஸ்பூன், கடுகு வெடிச்சோன்னா உளுந்து 1 ஸ்பூன் போட்டு இந்த மாவில் ஊற்றி இதை நல்லா கலந்தோன்னா இந்த மாவில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். மாவில் போட்டு கலரி ஊற்ற வேண்டியது. தோசைக்கல்லையும் ஊற்றிக்கலாம், ஆப்பசட்டிலையும் ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டு வதக்கியாச்சு. பன் தோசைக்கு நல்லா வதங்கினா ஆற வச்சு உப்பை போட்டு சட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெயை ஊற்றி பண்ணு மாதிரி ஊற்றி எடுக்க வேண்டியது. இது மூடியை போட்டு மூடிக்க வேண்டியதான். பன் தோசை ரெடிங்க. இப்போ திருப்பி போட வேண்டியதான். எப்படி பன் மாதிரி இருக்குது புசு புசுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பன் தோசை பன் தோசை, அதற்கு சட்னி. பன் தோசை போட்டால் சாஃப்டாக இருக்கும். பன் தோசை இதை போட சாஃப்டாக இருக்குது. செம்ம சாஃப்டாக இருக்குது. இதை புட்டு சட்னியை தொட்டு சாப்பிடாங்க. பஞ்சு போன்ற பன் தோசை ரெடிங்க. பன் தோசை சாஃப்டாக அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குங்க. செம சூப்பர்.
குழந்தைங்க விரும்பி சாப்பிடுங்க.